டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிக்கின்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சரகத்திடம் ஒரு மனு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைத்தது போல உமாசங்கர் கொலை வழக்கிலே பாரபட்சமின்றி விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை நாம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் முதலமைச்சரிலிருந்து அதிலிருந்து அதற்கு பதில் வரவில்லை. புதுச்சேரி மாநில அரசும் அந்த வழக்கை கிடப்பில் போட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். அவர்களுக்கு புதுச்சேரி மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, புதுச்சேரி அரசின் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு புறம் கூட்டணி, இன்னொரு புறம் நம்பிக்கை இல்லாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன? இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏற்கனவே வில்லியனூரை சேர்ந்த செந்தில் குமார் பாஜக பொறுப்பாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கு. உமாசங்கர் வழக்கிலே ஏன் சிபிஐ விசாரணை நீங்கள் வைக்க விரும்பவில்லை என்பதை தெளிவுபட கூற வேண்டும். நாங்கள் மட்டும் கேட்கவில்லை, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை கேட்கிறார்கள் என்றால் ஏன் இந்த அரசு மௌனமாக இருக்கிறது? இது ஒரு அகோர கொலை, திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிலம் சம்பந்தமான பிரச்சனையிலே உமாசங்கர் அவர்கள் தலையிட்டார் என்பதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது பரவலாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று, உமாசங்கர் வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் சம்பந்தமாகவும் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் தொடர்ந்து கூறி வந்திருக்கிறேன். அது சம்பந்தமாக முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ எந்தவித பதிலும் இதுவரை நான் கேட்ட கேள்விகளுக்கு சொல்லவில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறையானது, குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த கலால் துறையானது, கலால் துறை நுண்ணறிவு பிரிவு வானூர் பகுதியில வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது டாஸ்மாக் லேபிள் ஒட்டிய மது பாட்டில்களை கடத்தி சென்ற வாகனத்தை கைப்பற்றினார்கள். அது போலி மது பாட்டில் என்று தெரிந்து அவர்கள் அங்கே அதில் இருந்த 4 பேர்களை கைது செய்தார்கள். அது எங்கு தயாரிக்கப்பட்டது என்ற விவரத்தை விசாரிக்கும் பொழுது அது வில்லியனூரை சேர்ந்த உளவாய்க்கால் பகுதியில் உள்ள ஒரு குடவுனிலே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்கு சென்று பரிசோதனை செய்த பொழுது மது தயாரிக்கின்ற இயந்திரங்கள், காலி பாட்டில்கள், ஸ்பிரிட் போன்றவைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 30,000 பாட்டில்கள் காற்றில்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு அமைச்சருக்கு சொந்தமான இடம், அமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான இடம்.
அவர் வனத்துறையினுடைய அமைச்சர். ஏற்கனவே அதே இடத்தில் 7 டன் சந்தன கட்டைகள் எந்தவித அனுமதியுமின்றி கடத்தல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றும் கேரளாவைச் சேர்ந்த வனத்துறையினர் அந்த குடவுனில் இருந்து அந்த சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றார்கள். இதுவரை அந்த வழக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அதனுடைய நாமதேயமே இப்பொழுது இதுவரை தெரியவில்லை. அடுத்தபடியாக இந்த போலி மதுபான தயாரிப்பு தொழிற்சாலை ரகசியமாக இயங்கி வந்தது அந்த அமைச்சருடைய உறவினருடைய இடத்துல. அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது அமைச்சர் அவருடைய குடும்பத்தின் மீது குற்றச்சாட்டு என்று சொன்னால் அவர் உடனே பதவி விலக வேண்டும். பாரபட்சமின்றி விசாரணை நடப்பதற்கு அந்த அமைச்சர் வழிவிட்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தமிழகத்தில் கூட அமைச்சர்கள் விசாரணை என்ற பொழுது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த வழக்கு போட்டாலும் சரி, அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, அந்த அமைச்சர்களே சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இந்த போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் புதுச்சேரி கலால் துறையானது தூங்கிக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி கலால் துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு பல சிறிய அளவிலான மதுபான தொழிற்சாலைகள் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய இருக்கின்றன. அதை கண்டுகொள்வதில்லை. கலால் துறையானது லஞ்சத்திலே மூழ்கி இருக்கிறது. ஒரு அமைச்சருடைய உறவினருக்கு சொந்தமான இடம் என்றால் அந்த போலி மதுபான தொழிற்சாலை நடத்தி வந்த இடம் அவர்களுக்கு சொந்தம் என்றால் அந்த இடத்தை குத்தகைக்கு விட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். எங்களுக்கு அது தெரியாது என்று அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே உடனடியாக பாரபட்சமின்றி விசாரணை நடப்பதற்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இது 2வது சம்பவம். ஏற்கனவே சந்தன கட்ட கடத்தல், 2வது போலி மதுபான தொழிற்சாலை, இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த புதுச்சேரி மாநிலத்துல இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை ஒரு பெரிய மகாபாரதமே எழுதலாம். அவ்வளவு ஊழல்கள் நடக்கின்றன. இது புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இது போன்ற சம்பவங்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு அதாவது அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு புதுச்சேரி மாநில மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரை ஊழலை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அகில இந்திய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய மன்சுக் மண்டாவியா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்தார். அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். அது அவருடைய கட்சி பிரச்சனை இருக்கிறார். அப்பொழுது அமைச்சர் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து அவார்டு சீஃப் மினிஸ்டர் என்று கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஐ எம் நாட் ஹாப்பி என்று கூறியிருக்கிறார். நான் மகிழ்ச்சியோடு இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு அங்கே இருந்தவர்கள்லாம் வெளியே அனுப்பிவிட்டு முதலமைச்சரும் அவரும் சில நிர்வாகிகளும் அமர்ந்து பேசியிருக்கிறார்கள். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வைத்திருக்கிறார்.
முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்தவரையில 2011 2025 நடக்கிறது. இப்போ சுமார் 14 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தவிர தேர்தல் சமயத்திலே வேறு எதையும் பேச மாட்டார். அவர் 2014 16 வரை எந்தவித நிபந்தனையும் இன்றி மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்தார். அப்பொழுது கூட அவரால் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை. எங்கள் ஆட்சி காலத்தில் 2014 2021 வரை முதலமைச்சர்கள் மாநாட்டிலும் நிதியமைச்சர்கள் மாநாட்டிலும் நேரடியாக பிரதமரை சந்தித்தோம், நேரடியாக உள்துறை அமைச்சரை சந்தித்தோம், நிதித்துறை அமைச்சரை சந்தித்தோம். பல முறை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வலியுறுத்தினேன். மத்திய நிதி கமிஷன் தலைவரை சந்தித்து புதுச்சேரியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும், நிதி கமிஷன் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக என்னுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. இப்பொழுது மக்கள் மத்தியில 2021 ஆண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாரதிய ஜனதா கூட்டணியிலே நான் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற்று விடுவேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறி 4 ஆண்டு ஆகிவிட்டது. இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது. இப்பொழுது இந்த கோஷத்தை ஆரம்பித்திருக்கிறார், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே திரு ரங்கசாமி அவர்களுக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில அந்தஸ்து நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் கூட்டணியிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன் என்று சொல்லுவதற்கான தெம்பு திராணி திரு ரங்கசாமி அவர்களுக்கு இருக்கிறது. அவருக்கு நாற்காலி வேண்டும், நாற்காலியை தவிர வேறொன்றும் அவருக்கு முன்னே நிற்காது. இந்த திரு ரங்கசாமியினுடைய மாநில அந்தஸ்து கோரிக்கையானது ஒரு கபட நாடகம். அவர் மத்திய அமைச்சரிடம் பேசும் பொழுது அதிகாரிகளை எங்களால் மாற்ற முடியவில்லை, தலைமைச் செயலாளர் நாங்கள் சொல்வதை எல்லாம் கேட்பதில்லை, அதிகாரிகளை மாற்றுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கிறார். இந்த நிலை நீடித்தால் நாராயணசாமிக்கும் கிரண்பேடிக்கு உள்ள நிலைதான் புதுச்சேரி மாநிலத்தில் எனக்கு நான் கொண்டு வருவேன் என்று பகிரங்கமாக அந்த அமைச்சரிடம், மத்திய அமைச்சரிடம் ரங்கசாமி கூறியிருக்கிறார். இதிலிருந்து துணைநிலை ஆளுநருக்கும் ரங்கசாமிக்கும் பனிப்போர் ஆரம்பித்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. ரங்கசாமி அவர்களுடைய செயல்பாடுகளே, அவர் எடுக்கும் முடிவுகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விதிமுறைகளுக்கு மீறி முடிவெடுக்க சொல்லி அதிகாரிகளை வற்புறுத்துவார். அவருக்கு ஊழல் அதிகாரிகளைத்தான் பிடிக்கும், நேர்மையான அதிகாரிகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு வேண்டியதை செய்யும் அதிகாரிகள் தான், அவருக்கு ஊழலிலே பங்கு கொடுக்கிற அதிகாரிகள் தான் ரங்கசாமிக்கு தேவை. இது ஒரு நிர்வாகத்தில் எடுபடாது. நாம் நினைக்கும் காரியம் வேறு, விதிமுறைகள் வேறு. விதிமுறைகளுக்கு உட்பட்டு திரு ரங்கசாமி அவர்கள் கோப்பை அனுப்பினால் எந்த அதிகாரியும் கையெழுத்து போடுவார், தலைமைச் செயலாளர் கையெழுத்து போடுவார், துணைநிலை ஆளுநர் கையெழுத்து போடுவார். ஆனால் நீங்கள் ஊழல் செய்துவிட்டு கோப்புகளை அனுப்பி அது கையெழுத்து கேட்டால் அதிகாரிகள் மாட்டிக்கொள்வார்கள். அவர்கள் கண்டிப்பாக கையெழுத்து போட மாட்டார்கள். துணைநிலை ஆளுநரும் அதற்கு துணை போக மாட்டார். வாசற்படி வரை வந்து
மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா அவர்களை திரு ரங்கசாமி அவர்கள் வழி அனுப்ப வந்திருக்கிறார். அவர் வாகனத்தில் ஏறும் பொழுது அவர் சந்தித்து ரகசியமாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இந்த துணைநிலை ஆளுநர் எனக்கு ஒத்து வராது, அவரை மாற்ற வேண்டும் என்று ரங்கசாமி அவர்கள் அந்த மத்திய அமைச்சரிடம் ரகசியமாக பேசியிருக்கிறார். ஒரு தலையை உள்ள நுழைச்சு பேசியிருக்கிறார். பாத்தீங்களா? இல்ல உங்ககிட்ட நான் காட்டணும் இல்ல, இல்ல அப்புறம் நான் அது பொய்யா சொல்றேன்னு சொல்லுவீங்க. பாருங்க, இதுதான் அந்த வீடியோ. தலையை உள்ள நுழைச்சு கண்ணாடிக்குள்ள போய் அவர்கிட்ட துணைநிலை ஆளுநரை மாத்தணும், அவர் எனக்கு ஒத்து போகலன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன். உங்களுக்கு வாய்ஸை பத்தி நீங்க கேக்குறீங்களா? நான் சொல்றேன், சொல்லியிருக்காரு. அவர் முடியாது என்று கூறியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த திரு மன்சுக் மண்டாவியா அவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் அங்க செயலாளர் ஸ்பெஷல் செக்ரட்டரியா இருந்தாரு. இந்த துணைநிலை ஆளுநர் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அதனால அது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரங்கசாமி அவர்களுக்கு யார் நியாயமாக செயல்படுகிறார்களோ அவர்களை பிடிக்காது, அவளை மாற்ற வேண்டும் என்று போர்க்கொடி தூக்குவார். இப்ப அவருடைய டார்கெட் அதாவது ரங்கசாமி அவருடைய டார்கெட் தலைமைச் செயலாளர், துணைநிலை ஆளுநருடைய செயலாளராகிற மணிகண்டன், அப்புறம் துணைநிலை ஆளுநர். இதான் அவருடைய டார்கெட். அதாவது ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அதாவது விதிமுறைகளுக்கு இல்லாத ஒரு ஆட்சி நடக்கணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஊழல் ஆட்சி நடக்கணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்கட்சிகளாக இருக்கிற நாங்கள் விட்டு அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், எதிர்த்து போராடுவோம். ஏன்னு சொன்னா மாநில மக்களுடைய நலன் எங்களுக்கு முக்கியம், மாநிலம் முக்கியம், மாநில வளர்ச்சி முக்கியம். இப்ப பாருங்க, அதாவது எந்த அதிகாரி வந்தாலும் அவரை உடனே மாத்துவார். இதான் இவருடைய வேலை. அதாவது பல திட்டங்கள் கிடப்பில கிடக்கு. அதாவது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம், மாநில அரசாங்கத்துடைய திட்டம், மாநில அரசாங்கம் மத்திய இந்த ஊழல் ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்.